திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை எனும் டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறையில் திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கோவில் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பக்கத்தை சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறோம். ஐயா வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். சிவாய நம. முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. அடியேன் படிச்சிருங்க. சிவாய. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரார் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார், கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர், மூலர் மண்ணு திருவாலவாயார், ஒரு காரை காலம்மை மெய்யடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடும் ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். ராஜா குரல சேர்த்து ராணி குரலும் வலிக்குமா? இன்னைக்கு ராணி குரல காணும். கூடவே சேர்ந்து வலிக்குமா? அவங்க அந்த தொண்டை கொஞ்சம் வலி, அவங்க உடம்பு சரியில்லை. நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம். அவங்களுக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிடுங்க. சிவாய. ஒரு வாரத்துக்கு அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மௌன விரதமா? சீக்கிரம் எல்லாரும் ஆயிடும். நாயினும் கடைப்பட்டேனை நன்னறி காட்டி ஆண்டாய், 1000 மரவமாத்த அமுதனே அமுதமுத்து, நீயமென் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவினிற்க, நோயவை சாருமாகில் நோக்கினி அருள் செய்வாய. வாழ்க வாழ்க. ஏன்னா உடனே கேட்குமான்னு பார்த்தேன். ரைட், சந்தோஷம். வணக்கம். நன்றி நன்றி. அனைத்து அடியார்களுக்கும். வாயில பண்ணால காதுல கேட்டுக்கிறாங்க. நன்றி. ஆமா. சிவ சிவ. அடுத்தது திருமுறை கோயில் சென்று அடைதல். வாங்க லலிதா பாலச்சந்திரன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருப்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் மாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதற் சமய நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருக்கடவு கொண்டருளும் உலகுக்கெல்லாம் ஈண்டனன் தன் திருவருளும் எனவும் கூடி, திருநான கலைஞான்றுக்கு அரசு சென்று செஞ்சடைவான் அவர் கோயில் சேர்ந்தாரென்றே. திருச்சிற்றம்பலம். பெருட்கலை ஞானக்கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரண்டே. பெருட்கலை ஞானக்கன்று யாரு?
ஞானசம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. திருக்கதவம் திறக்க காந்திமதி அம்மாவன். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். திருத்தாள் சென்ற சேர்தான் திருவடி பணிதல். வாழ்க வாழ்க. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. வாங்க, வாழப்பாடு சித்ராமாவன் 6வது பாட்டு. திருச்சிற்றம்பலங்க ஐயா. அடியா பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறங்க ஐயா. மாணிக்கவாசகருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தாரவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப்பிறப்பருத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடியாரடிமை அறிவாய் போற்றி அமரர் பதியாள வைத்தாய் போற்றி ஆட்சி உலகை உடையாய் போற்றி அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசைகளே, இன்றைக்கு 439வது நாளாக 2ஆம் தந்திரத்திலே 22வது பகுதியாகிய குரு நிந்தை. நேற்று 21ல சிவ நிந்தை பார்த்தோம். இன்னைக்கு 22ல குரு நிந்தை. திருமூல திருமந்திரத்துல அந்த நூலுக்கு நல்ல அருமையான உரை செய்திருக்கிறார் என்னுடைய குருநாதர் புலசை ராமநாத அடிகள்னு பேர். 30 ரூபா சம்பளத்துக்கு அந்த நூல் எழுதி கொடுத்தார், மாத சம்பளத்துல. இன்னைக்கு அது 600 ரூபாய்க்கு அந்த புத்தகம் போட்டு வித்துனுக்குறாங்க. அந்த ராயல்ட்டி இல்லாம அந்த குடும்பத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கல, ராயல்ட்டி கூட கொடுக்கல. ஆனா அந்த கழகம் நல்லா அருமையா சம்பாதிச்சுங்குது, வாழட்டும். அதனால யார் என்ன செய்யறாங்கன்னு முக்கியம் இல்லை, நம்ம என்ன செய்தோம். அதனால அதுல அந்த உரையில முதல்ல தலைப்புல முன்னுரை நூன்முகம் எழுதும்போது அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. திருக்கோயில் செல்வோர் திருமந்திர நூல் உருக்கமுடன் சென்று ஓதின் பெருக்க அறம் முதலா 4ம் அருள் முதலா 5ம் உற அருள்வன் முக்கண் இறை அப்படின்னு ஒரு பாட்டு. கோயிலுக்கு போகும்போது இந்த புத்தகத்தை கையில கொண்டு போய் அதை ஓத வேண்டுமா. ஏன் ஓதணும்னா அதுல இருக்கிற 9 தந்திரங்கள், முதல் 4 தந்திரங்கள் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 உண்மை பொருளையும், அடுத்துகிற 5 தந்திரம் அருள் முதலாகிய 5 எழுத்தின் உண்மையையும் சொல்கிறது. யாருக்காக? முக்கண் உற அருள்வன் முக்கண் இறை ஓது என்று அந்த நெற்றிக்கண்ணுடைய அந்த பெருமானுக்காக இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்ற செய்திய சொல்ல ஒரு அறிமுக பாடலாக அதை எழுதியிருக்கிறேன். அன்னைக்கு திடீர்னு புதுசாக தந்தோன்னு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. சரி, அதை நினைவுபடுத்தி, ஏன்னா தலைப்பு வந்து குரு நிந்திரமையினால குருவுடைய வார்த்தை ஏதாவது சொல்லணுமே நினைச்சேன். என்ன சொல்லலாம்னு எதிர்பார்த்தப்ப இந்த பாட்டு வந்தது. அதனால சொல்லி
இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். குருவருள்ள முதல் பாட்டு பெற்றிருந்தாரையும். யார் படிக்க போறது? மாணிக்கம் நடராஜ ஐயா வாங்க. சிவாய. நன்றிங்க. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறோம். திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பெற்றிருந்தாரையும் பேனார் கயவர்கள், பெற்றிருந்தாரையும் பேனார் கயவர்கள், ஊற்றிருந்தாரை புலைவன சொல்லுவர். பெற்றிருந்தாரையும் பேனார் கயவர்கள், ஊற்றிருந்தாரை புலைவன சொல்லுவர். கற்றிருந்தார் வழி உற்றிருந்தாரவர், பெற்றிருந்தாரன்றி யார் பெரும் பேரே. கற்றிருந்தார் வழி உற்றிருந்தாரவர், பெற்றிருந்தாரன்றி யார் பெரும் பேரே. நன்றிங்க. சிவாயினம். பெற்றிருந்தாரையும் பேணார் கயவர்கள். குருவனுடைய சிறப்பு தெரியாம அதை ஒழுங்காக பேணுவதில்லை. எதனால? நம்ம பத்தியே நினைச்சுங்கனால. அதனால நாம் அடுத்தவர்களை பெருமானை நினைக்க வேண்டும். பெருமானுக்கு வழிகாட்டுகிற அந்த குருவை நினைக்க வேண்டும். அவன்தான் கற்றிருந்தார் என்று சொல்றார். அப்ப குருவை கற்றிருந்தார் சொல்ல காரணம் என்ன? குரு என்ன பண்ணோம்? திருவடியை காட்டணும். அப்ப கற்றவன் தான் குருவடியை காட்ட முடியும்னா ஆமான்னு சொன்னார் நம்முடைய திருவள்ளுவ நாயனர். கற்றதனால் ஆய பயனன் கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் என அந்த திருத்தாளை காட்டுகிற சிறப்புக்குரிய அன்ற கற்றிருந்தார். அவரை நாம் முற்றிருந்தால் அதனாலே பெற்றிருந்த அதை விட பெரிய பேரு வேறு இருக்க முடியும், வேறு இருக்க இயலாது. அதனால அடுத்தவன் என்ன செய்யறான்ற நமக்கு முக்கியம் இல்ல, நாம் என்ன செய்கிறோம் என்பதால் நமக்கு முக்கியம் என்பதை சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. ஓரெழுத்து ஒரு பொருள். சரஸ்வதி அம்மா. அடுத்தது தேவி வெங்கடேசன். ஓம் நம சிவாய. ஓரெழுத்தொரு பொருள் உணர கூறிய, ஓரெழுத்தொரு பொருள் உணர கூறிய, சீரெழுத்தாளரை சிதைய செப்பினோர். ஓரெழுத்தொரு பொருள் உணர கூறிய, சீரெழுத்தாளரை சிதைய செப்பினோர். ஓரிடை சுனங்கனாய், ஓரிடை சுனங்கனாய் பிறந்தங்கோருகம். ஓருடை சுனங்கனாய் பிறந்தங்கோருகம். வாரிடை கிருமியாய் மாய்வர் மண்ணிலே, வாரிடை கிருமியாய் மாய்வர் மண்ணிலே. நன்றி ஐயா. யார் அந்த குரு அப்படின்னு சொல்கிற போது ஓரெழுத்து ஒரு பொருள் உணரக்கூறிய சீரெழுத்தாளன் என்று சுட்டி காட்டுகிறார் நம்முடைய திருமூல நாயனார். எது அந்த ஓரெழுத்து? ஓங்காரமாகிய நாதம். அதுதான் திருவாச ஆரம்பிச்சொல்ல ஓங்காரத்தை ஆரம்பிச்சு ஓங்காரத்தை முடிச்சாரு சொல்லுவாங்க. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானேன்னு ஆரம்பிச்ச சிவபுராணத்தை ஆரம்பிச்ச மணிவாசக பெருமான் முடிக்கும் போது அப்படியே முடிச்சார். தையாரார் பையலிலே தாழ்ந்து விழக்கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாடுருவி உய்யுநெறி காட்டு வித்திட்டு
ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அருபெறுவார் அச்சோவே அப்படின்னு ஓங்காரத்தின் அடையாளமாக திருவாசகத்தை சுட்டுவார்கள். அந்த ஓரெழுத்து ஒரு பொருளை உணரக்கூடிய சீரெழுத்தாளன்தான் குரு. அந்த குருவை உணராமல் நாம் என்ன பண்றோம்? ஊருடை சுணங்கனாய் பிறந்தங்க யார் யார் என்னென்ன செய்யறா, என்னென்ன தப்பு பண்றான், ஏன் இது பண்ண அது பண்றான், நம்ம அடுத்தவங்களை பத்தியே பேசினுக்கிறோம். ஆனால் நாம் அதையெல்லாம் விட்டு நம்முடைய குருவை பற்றி பேசுவோம். அந்த குரு எப்படி வருகிறான்? அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமை. பெருமானே குருவடிவிலே வந்து நமக்கு ஆசானாக திகழ்வரை சிவமாக காட்டி, அதனால அந்த குருவை பற்றி பேசுவது அடுத்தவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதைத்தான் இங்கே ஊரடை சுணங்கனாய் பிறந்து என்று சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருமூலநாயனார். வாழ்க வாழ்க. அது 3வது பாட்டு, பத்தினை பத்தர். வாங்க தேவி வெங்கடேஷன் வாங்க. அடுத்தது தனலட்சுமி அம்மா வாங்க. இருக்கீங்களா? சிவாயா. பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தம் கலங்கி சிரிவுகள் செய்தவர் அத்தமும் ஆவியும் அன்றொன்று மண்டிடும் சத்தியம் ஈத சதநந்தி ஆணையே. நன்றிங்க ஐயா. பத்தர்கள் தத்துவ ஞானிகள். குரு என்பவர் யாரு? தத்துவத்தை உபதேசிக்கிற ஞானி. அந்த ஞானி என்பவர் அவர் பக்தர் ஆவார். அந்த பக்தருக்கு துணை செய்வது யாரு? பத்தினி. அதனால அவன் அருளாலே அவன் தாள் வணங்குதல் என்பது, அவன் அருள் என்பது பெண்மையின் அடையாளம். பெண்மை நமக்கு எப்படி உதவுகிறது? மனைவியாக வந்து பத்தினியாக வந்து உதவுகிறது. அதனாலே அதற்கு வாழ்க்கை துணை நலம்னு பேர். அதை நாம் விதத்திலே பயன்படுத்தினால் அது நமக்கு நலம் செய்யும். நாம் வேற மாதிரி பண்ண அது வேற மாதிரி போயிடும். அதனால எல்லாம் நம்மிடத்திலே தான் இருக்கிறது. சத்தியம் இது சதானந்தி ஆணையன அந்த நந்தியின் பேராலே ஆணையிட்டு சொல்கிறார். பத்தர் தத்துவ ஞானிகள். வாழ்க வாழ்க வாழ்க. மந்திரம் ஓரெழுத்து. தனலட்சுமி அம்மாவாக. அடுத்தது கணபதி ஐயாவாக. திருச்சிற்றம்பலம் ஐயா. மந்திரம் ஓரெழுத்து உரைத்த மாதவர் சிந்தையில் நொந்திட தீமைகள் செய்தவர் நுந்திய சுணங்கனாய் பிறந்து 100 வந்திடும் புலையராய் மாய்வர் மண்ணிலே வந்திடும் புலையராய் மாய்வர் மண்ணிலே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அப்ப மந்திரம் ஓரெழுத்தாய் அந்த ஓங்காரத்தை உணர்த்துபவர்கள் நமக்கு மாதவர் என்று சொல்கிற குரு. அந்த குருவை விட்டு மற்றவர்களை பற்றி பேசினால் அவர்களெல்லாம் புலையர்கள், வந்து புலையராய் மாயவர்கள் மண்ணிலே. அதனால அடுத்தவர்களை நமக்கு வேண்டிய குருவை பற்றி பேசாமல் மற்றவர்களை பற்றி பேசினால் அவர்களெல்லாம் புலையர்களாக மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுவாக இருக்கிறார்கள். அதனாலே அவர்களை விட்டு மந்திரம் ஓதி உணர்த்த அந்த மாதவரை சிந்தையிலே நாம் தேக்கி வைத்திட வேண்டும். நொந்துதல்னா தேக்கி வைத்தல்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. ஈசன் அடியார். கணபதி அதனால தெரியல. வாங்கயா இருக்காங்களா? அடுத்தது பட்டம்மாள் வாங்க. சிவாய. பட்டம்மாள் இருக்காங்களா?
இல்லையா வேற அடுத்தது விமலாமா முத்துப்பிச்சை கலையரசன் படிப்பீங்களா? இல்ல எக்கோ அது என்ன சரியா வரல அவரு. நடராஜன் கூட நீங்க கூப்பிடுறது யாரையும் கேட்கலாம் நினைக்கிறேன். திருச்சிற்றம்பலங்கய்யா. கணபதி ஆன் பண்ணாருன்னா புரியல கணபதி ஆன் பண்ணாருன்னா ஆஃப் பண்ணாதான் ஐயா கரெக்டா. நடராஜ் தான் சரி பண்ணும். நடராஜா இருக்காரா? இருக்குது ஐயா. பட்டம்மாள் இருக்கீங்களா? படிங்கம்மா பார்க்கலாம். ஐயா அதான் மியூட் ஓபன் பண்ண போது சரியா வரல. யாருக்குமே கேட்க நீங்க சொல்ல கூப்பிடுற பேர் யாருக்குமே வரல. லைன்ல இருக்காங்க லிஸ்ட்ல இருக்குது. ஆனா மியூட் எல்லாம் ஓபன் ஆகுதா? சிவாய் இருக்கு ஐயா. அவரு வருவாரேன்றதுக்காக வெயிட் பண்ணிங்கிறாங்க. இல்ல அவர் வரல பல்தா. வரலையா? கேக்குதுங்களா? நான் பேசுறது நீங்க பேசுறது கேக்குது. ஆனா எக்கோ வருது. ஆஃப் பண்ணாதான் நம்ம பாட முடியும். ஆஃப் பண்ணணும். பண்ணிட்டாரு. பட்டம்மாள் வாங்கம்மா. ரைட்டுங்க ஐயா. அஞ்சாவது பாட்டு சொல்லுங்க ஐயா. 10-2-22-5 குரு நிந்தையில அஞ்சாவது பாட்டு. கேக்குதுங்களா ஐயா? நல்லா கேக்குது. படிங்க. நன்றிங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஈசனடியார் இதயம் கலங்கிட நேசம் தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும். ஈசனடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும். வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாகுமே நம் நந்தியானையே. நாசமதாகுமே நம் நந்தியானையே. திருச்சிற்றம்பலம். ஆணையிட்டு பாடுதல்னு ஒரு மரபு. நம் நந்தி ஆணை ஏற்கனவே ஒரு பாட்டு வந்தது இதுக்கு முன்னாடி. அந்த இடத்துல சதானந்தி ஆணையன்னு பாடினாரு. இங்க நம் நந்தி ஆணை பெருமான் மேலே ஆணையிட்டு பாடுதல். ஞானசம்பந்தம் அப்படிதானே பாடினாரு கோளறு பதிகத்தை இல்லையா? அந்த கடைசி பாட்டுல இருக்கும் அந்த ஆணை என்ற சொல்லு. அது என்ன பாட்டு? கடைசி பாட்டு கோளறு பதில கடைசி பாட்டு. கடைசி பாட்டு முதல் அடி வரலையா? வேறு தோழி கடைசி பாட்டு பாடுங்க. அந்த பாட்டு கடைசி பாட்டு பாடுங்க. அதுல ஆணை இந்த சொல்லு வரும். பட்டமா பாடுங்கம்மா. கோளறு பதில கடைசி பாட்டு 2-85-11. இருக்காங்களா பட்டமா? ஐயா படி அடியன் பாலசுந்தர் படிக்கிட்டீங்களா? நம பொழில் கொல்லாலை விலை சென்னல் துண்ணி பலசம்பொன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய சிவாய் நம திருச்சிற்றம்பலம். தேனம தொழில் கொல்லாலை விலை சென்னல் துண்ணி பல செம்பொன் எங்கும் நிகழ
நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவல் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசால்வரானை நமதே. ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசால்வரானை நமதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய. நீங்க திருமூல நாயனார் நம்மனாரு அந்த நந்தி மேலே ஆணையிட்டு சதா நந்தி ஆணையே நம் நந்தி ஆணையன்னு பெருமான் மேலே ஆணையிட்டு பாடினார். அங்க இப்ப ஐயா பாடின ஞான சம்பந்தர் பாட்டுல ஆணை நமதேன்னு பாடினார். ஏன் ஆணை நமதேன்னு பாடினார்? ஞான சம்பந்தர வாக்கெல்லாம் சிவன் வாக்கு தானே. எனதுரை தனதுரையாக என்று கொண்டதனாலே அவர் என்ன பண்ணாரு? ஆணை எனதேன்னு பாடல, நமதேன்னு பாடினார் இல்லையா? அதுக்காகத்தான் சொல்லி காட்டு, அதுக்காகத்தான் பாட சொன்னேன். ஆணை எனதேன்னு பாடிந்தா அது ஆணவத்தின் அடையாளம். ஆனால் அவர் நமதேன்னு பாடினத, நமது என்ற சொல் யாரை குறிக்கும்? சிவனை குறிக்கும். அததான் இங்க சதானந்தி ஆணையே நம் நந்தி ஆணையேன்னு பண்ணார். பெருமான் மேலே ஆணையிட்ட இந்த அதனால ஈசன் அடியார் இதயம். யாரு ஈசன் அடியார்? ஞான சம்பந்த பெருமான் ஞானப்பால் உண்டார், பலவிதமான அற்புதங்களை செய்தார். அங்க திருமறை காட்டுல நிக்கிறார், கதவு அடைச்சிருக்குது, கதவை திறக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? நான் தானே ஞானப்பால் உண்டேன், என்னுடைய பாட்டுக்கு பெருமான் இறங்குவான் அல்லவா, அதனால நானே கதவை திறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கதவை திறக்கிறதுக்கு அவர் பாடல. ஈசன் அடியாராகிய அப்பர் பெருமானை பாடச் சொன்னார் முதல்ல. அப்ப அடியான் என்பது யாருன்னா, நான் அடியான்னு சொல்லிக் கொள்வதல்ல. நான் அடியான்னு சொன்னா நான் என்ற சொல்லாலே ஆணவம் போகும். அது அடிமைத்தன்மை அல்ல. மற்றவர்களாலே அடியான் என்று சுட்டி காட்டப்பட வேண்டும். அதனாலே அவர் என்ன பண்ணாரு? அப்பர் பெருமானை பார்த்து நீங்க பாடுங்கன்னு முதல் சொன்னார். அப்ப அடியார்களை போற்றும் விதத்தை ஞான சம்பந்த பெருமான் நமக்கு முதல்ல சுட்டி காட்டினார். பின்னாடிதான் சுந்தரர் அடியாரை போற்றினார் இல்லையா? பண்ணினேர் மொழியாய் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காணக்கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே. அப்பர் சாமி கூட சொன்ன உடனே நான் பாடினேன், நான் பாடுறேன்னா சொன்னாரு, ஏன்பா நீ சின்ன குழந்தைப்பா, எனக்கு அனுபவம் அதிகம், வயசுல பெரியவன், நான் கதவை திறக்கிறேன் நான் சொன்னாரு. இல்ல, ஞான சம்பந்த பெருமான் ஆணையிட்ட பிறகு பாடிய பாடல். அதனால்தான் இவர் கதவை மூடும் போதே கடைசியா ஆணை நமதேன்னு பாடி காட்டினார். பின்னாடி அத கதவை திறந்துட்டு மதுரைக்கு போக சொல்லும் அந்த கோளறு பதிகத்தை அப்படி பாடி காட்டினார். அதனாலே ஈசன் அடியார் என்பது மற்றவர்களாலே அடியார் என்று சுட்டி காட்ட. நான் அடியான் ஆயிட்டேன், நான் திருவாசகம் படிச்சுட்டேன், நான் இத்தனை முற்றோதல் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அது ஆணவத்தின் உச்சியிலே இருப்பது. மற்றவர்களாலே சுட்டி காட்டப்பட வேண்டும். இவன் அடியான் என விளக்கும் அப்படின்னு ஒரு சொல் வரும். அதனாலே அப்படிப்பட்ட ஈசன் அடியார் இதயம் கலங்கினால் என்னென்ன பலன் வரும்ன்றதான் இந்த 5வது பாட்டுல சுட்டினார். ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாகுமே நம் நந்தியானைய. எனக்கு உதாரணம் சொன்னா நான் நேற்று நிகழ்ச்சியோட சொல்ல, அது உலகியலா போயிடும். நேற்று மியான்மர்ல நடந்த நாசம் இருக்குதே, எதிர்பாராது இல்லையா? சரி, வாழ்க வாழ்க. அதனால அந்த பாட்டு இன்னொரு மாதிரி பாடுமா, பாட்டமா? ஈசன் அடியார். திருச்சிற்றம்பலம். ஈசனடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும்
சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீடமும் மாமன்னர் பீடமும் நாசமதாகுமே நம் நந்தியானையே. திருச்சிற்றம்பலம். நேற்று தொலைக்காட்சி அந்த மியான்மர் நிகழ்ச்சியை பார்த்த உடனே எனக்கு இந்த பாட்டுதான் ஞாபகம் வந்தது. அங்க யாரோ ஒரு ஈசன் அடியார் இதே கலங்குறது. அதனால ஒரே நேரத்துல 144 பேர் ஒரே நேரத்துல இறந்து போயிட்டாங்க இல்லையா? அதனால ஈசன் அடியார் இதயம் யார் அந்த அடியார் நமக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் இருந்திருக்கலாம். அதனாலே வந்த விளைவு. அதாவது அது வினை பயன் வேற சொல்லிக்கலாம், அது வேற இல்லையா? ஆனால் ஈசன் அடியார் என்று மற்றவராலே சுட்டி காட்டப்பட்டவர்களுடைய இதயம் கலங்கணும். நானும் அடியான் என்னுடைய இதயம் கலங்கச்சு நீ நாசமா போடுவேன்னா அது சாபம் விடுறது. அது பலிக்குமா பலிக்காதான்றதே அவரவர் வினையை பொறுத்தது. வாழ்க. அதனாலே இங்க ஈசனடியா சதானந்தி ஆணையது மற்றவர்களாலே சுட்டி காட்டப்பட்ட அடியார்கள் என கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமா தான் அந்த கோளறு பதிகத்தை நான் சொல்ல சொன்னேன். வாழ்க வாழ்க. அடுத்து சன்மார்க்க சத்குரு 6வது பாட்டு. அடியன் படிச்சிடையா? சன்மார்க்க சத்குரு சந்நிதி பொய்வரின் நன்மார்க்கமும் குன்றி ஞானமும் தங்காது தொன்மார்க்கமாய துறையும் மறந்திட்டு பன்மார்க்கமும் கெட்டு பஞ்சமுமாமே. சன்மார்க்கமாக சத்குரு. சன்மார்க்கம் என்பது நம்முடைய பழைய தொன்மையான நெறி. அதனால அதை தொன்மார்க்கம்னு சொல்லி காட்டினார். இப்ப ஏதோ புதுசா சன்மார்க்கத்தை கண்டுபிடிச்சா சில பேர் சுத்தின்னு தெரியுறாங்க. அது பன்மார்க்கமும் கெட்டு பஞ்சமுமாக என சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டு விடும். நம்முடைய பழைய சன்மார்க்கம் என்பது நம்முடைய நால்வர்கள் காட்டிய நெறி. தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், அப்புறம் சத்புத்திர மார்க்கம், சன்மார்க்கம் என்று நம்முடைய நாயன்மார்கள் காட்டிய வழி. அந்த சன்மார்க்கம் அதுதான் ஆதியம் அந்தமில்லா அருட்பெருஞ்சோதி. அதுதான் தொன்மார்க்கம். அந்த தொன்மார்க்கமாக நன்னறியை விட்டு விட்டு நன்மார்க்கத்தை விட்டு பன்மார்க்கத்திலே போனால் வேறு பலவேறு முகத்திலே நாம் வழிபட்டால் அதனாலே நமக்கு தீமைகள் தான் சேரும் அப்படின்னு திருமூல நாயனார் சொல்றார். வாழ்க வாழ்க. அடுத்து அகப்பட்ட மாமணி சங்கரையா நேசநாயனர் இருக்காரா? வாங்க வாங்க. விடியல் வணக்கம். விடியல் வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். இல்ல முதல்ல விடியல் வணக்கத்தோட ஆரம்பிப்பீங்க, அதனால நானே சொல்லிட்டேன். முந்திய முதல் நடு இறுதியும் பாரு. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. கைப்பட்ட மாமணி ஆணிடை கைவிட்டு கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதிய போன்றும் மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும் கைப்பட்ட நீப்பால் தயிர் நிக்க தாளர கைப்பட்ட நீப்பால் தயிர் நிற்க தாளர கைத்துட்டும் பான் தோன்றும் கண்ணீஞானி கொப்பே கைத்துட்டும் பான் தோன்றும் கண்ணீஞானி கொப்பே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கைப்பட்ட மாமணி யாரு? நமக்கு வாய்த்த அந்த குருமணிதான் கைப்பட்ட மாமணி. அந்த குருவை விட்டு விட்டு அவருடைய புகழை பேசிவிட்டு வேறு புகழை பேசினால் நமக்கு என்ன வரும்? நமக்கு கையில இருக்கிற பாலை விட்டுட்டு நெய்க்கு அலைகிற இதுவா போயிடும் அப்படின்றதான் கைப்பட்ட நெய்பால் தயிர் நிற்கத்தானரை என்று உவமையோடு சொல்லி காட்டு. அதாக குருவை பேசாமல் வேற பேசினால் அதுவே குரு நிந்தை என்று சொல்ற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க என்று சொல்லி அடுத்தது மகேசுரர் நிந்தை.
ஆமா வாங்க. நமச்சிவாயா. தென்னார்தேசனை போற்றி எண்ணாட்டுடையா போற்றி திருமூலத்துடைகளை போற்றி மகேஸ்வர் நிந்தை ஆண்டான் அடியவர் ஆர்க்கும் விரோதிகள் ஆண்டான் அடியவர் ஐயம் ஏற்று உண்பவர் ஆண்டான் அடியரை வேண்டாது பேசினோர் தாந்தம் விழுவது தாழ்நகராகுமே தாந்தாம் விழுவது தாழ்நகரம் ஆகுமே. சுவாமியா முதல்ல இந்த குருநந்தியை சொன்னார். இங்க மகேஸ்வரர் நிந்தை, மாகேஸ்வரர் நிந்தை என்று சொன்னார். மாகேசன் என்பது அடியார்கள், மகேசன் என்பது அடியார், மாகேஸ்வரன் என்பது அடியார்கள். அதனால குரு என்பவர் யாரு? சரியை கிரியை விட்டு யோகத்தின் வழியாக ஞானத்தை காட்டுபவரை குரு என்று சொல்லுவார்கள். அடியார்கள் யாரு? சரியை நிலையிலும் கிரியை நிலையிலிருந்து தொண்டு செய்பவர்கள் அடியார்கள். அந்த அடியார்களை நாம் நிந்தை செய்யக்கூடாது. ஆண்டான் அடியவர் ஆர்க்கும் விரோதிகள். யாரு பெருமானை மேலே அன்பு செலுத்துகிறாளோ, அடிமைப்படுகிறாளோ, அவர்களெல்லாம் உலகத்துக்கு விரோதிகள்னு சொல்றார். ஏன்? உலகியலை விட்டு அருளியலிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் விரோதிகத்தானே கருதுவோம். அதனால அவர்களை நாம் நிந்திக்க கூடாது என்ற சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அப்படி யாராவது சிந்தித்தால் தாம் விழுவது தாழ்நரகாகும் என்று அவர்களை நரகத்துக்கு போயிடுவான்றாரு திருமூல நாயனார். வாழ்க. ஞானியை நிந்திப்பவர். சிவாய மாரியப்பன் புதுசா வந்துட்டாரு. சிவாய. அடுத்தது செல்வம் அம்மாங்க. செல்வம். ஞானியை நிந்தி பவனும் நலனென்றே ஞானியை வந்தி பவனுமே நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் பயம் போன பொழுதே சிவபோகமே. ஞானியை நிந்தி பவனும் நலனென்றே ஞானியை வந்தி பவனே நல்வினையான கொடுவினை தீர்வார் அவன் பயம் போன பொழுதே சிவபோகமே. திருச்சிற்றம்பலம். இப்ப ஞானி என்பது யாரு? வெறும் குரு மட்டுமல்ல, அடியார்கள் கூட ஞானிகள் தான். ஏன்னா சைவ நன்னறி நான்மையிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்கிற போது யோகத்தின் வழியாக ஞானத்தை காட்டுள்ள அவர்கள் ஞானத்தில் ஞானம்னு சொல்ற அந்த 16வது நிலை இருப்பன்னு சொன்னால் அடியார்கள் எல்லாம் சரியையிலே ஞானம் கிரியையிலே ஞானமும் காண்கிற அடியார்கள். ஆனால் அவர்களையும் ஞானியாக கொள்ள வேண்டும். அப்படி கொண்டால் நலம் பெருகும். ஆனால் அதை மாற்றிக்கொண்டால் என்ன நமக்கு அந்த கொடுவினையாக போகும். அதனாலே நாம் அடியார்களையும் ஞானிகளாக கருத வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பொறையுடை. ரயில்வே சித்ராமாவாங்க. அடுத்தது அரங்கோ ஐயா. பாடுறேங்க ஐயா. பாட்டு எடுத்துங்க ஐயா. அடுத்த பாட்டு ஐயா பாடட்டுமாங்க ஐயா? பாடுங்கம்மா. நன்றி. திருச்சிற்றம்பலம். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும். பற்றி நின்றார் நெஞ்சில் பள்ளிதான் ஒன்றுண்டு முற்றி கிடந்தது மூக்கையும் நாவையும். தெற்றி கிடந்து சிதைக்கின்ற சிந்தையுள் பற்றா தொழிவது மாகைமையாமே. பற்றி நின்ற நெஞ்சில் பள்ளி ஒன்றுண்டு. பள்ளினா அதுக்கு பொறாமைக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. ஆக அடுத்தவள் மேலே பொறாமைப்படுவது. அந்த பொறாமை என்ன பண்ண நம்மை ஆழ்நரகத்திலே ஆழ்த்தும். அதனால வற்றாதொழிந்து மாசுமையாமே. அந்த சுமை என்பது அந்த என்ன அதுக்கு பொறுமைக்கு அடையாளம். இந்த நாம் பொறுமையாக இருந்தால் பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறாதார் காடாழ்வார்னு சொல்லுவாங்க. அதனால நாம் என்ன பண்ணோம்? பொறாமையோடு இருக்காமல் பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு இதுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து ஓலக்கம் சூழ்ந்த. சிவா.
ஓலக்கும் சூழ்ந்த உளப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனியன் பாதம் பணிந்துய மாலுக்கும் ஆதி பிரமர்க்கும் மன்னவன் ஞாலத்தீவன் மிக நல்லனென்றாரே. சிவா. மாலுக்கும் ஆதிப்பிராருக்கும் மன்னவன் யாரு? மால் என்பவன் யான் எனது என்ற செருக்குடையவன், ஆதிப்பிரான்மன் எனது என்றும் செருக்குடையவன். அதை வென்றவர்கள் மன்னவர்கள். அந்த யான் எனது என்ற செருக்கை அறுத்தால் அவர்கள் மன்னராகலாம். அதனாலே அவன் ஞாலத்தில மிக நல்லவனாகலாம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 3வது ஞானம் விளைந்தது. தாமோதர ஐயா வாங்க. அதுக்கு அடுத்தது ரேவதி சுந்தரராஜன். நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். வாங்க. ஞானம் விளைந்தவர் நம்மிட மன்னவர் சேனை வளைந்து திசைதோறும் கை தொழ ஊனை விளைத்திடும் உம்பர்த்தம் ஆதியை ஏனை விளைந்தருள் எட்டலுமாமே. ஊனை விளைத்திடும் உம்பர்த்தம் ஆதியை ஏனை விளைந்தருள் எட்டலுமாமே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நல்ல மெட்டு, நல்லா இருக்குது மெட்டு. வாழ்க வாழ்க. ஞானம் விளைந்தவர் நம்மிடம் மன்னவர். யாரு ஞானம் விளைந்தவர்? பெருமானுடைய அடியை பற்றினால் அவர்களெல்லாம் திருவடிதானே ஞானம். அதனால அந்த திருவடியை பற்றி அடியார்கள் தான் ஞானம் விளைந்தவர்கள். அவர்கள் நம்மிடத்திலே மன்னவராக திகழ்வார்கள் என்று சொல்கிறார் நம்முடைய திருமூல நாயனார். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு வல்வகையான். ஐயா சிவாய் நமக்கு புக்கில் ஐயா கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிமா 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 சரிமா. வாழ்க வாழ்க. கேட்டலே நன்று. வாழ்க வாழ்க. சாமந்தி அம்மா வாங்க. வல்வகையாலும் எடுத்துக்கிறேன் ஐயா. மாமா 10ல் 2 24ல் 4. எடுத்துட்டேன் ஐயா. வல்வகையானும் மனையிலும் அன்றிலும் பல்வகையானும் பயிற்றி பதன் செய்யும் கொள்ளையினின்று குதி கொள்ளும் கூத்தனுக்கு எல்லையில்லாத இளையம் உண்டாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. சிவசிவா சிவசிவா. பல்வகையாலும் பயிற்றி பதம் செய்து நாம் இந்த உலகத்தை உணர்ந்து பொறுமையாக கையாள வேண்டும். அதுதான் அந்த பொறையுடைமைன்னு தலைப்பு. அதனாலே பதம் செய்தல் என்பது பொறுமையாக இருத்தல். எது கேட்டாலும் கோவப்படாமல் என்ன பண்ணோம், எல்லாம் சிவன் செயல் என்று பொறுமை காதல் வேண்டும். அந்த பொறுமை காத்தால் நமக்கு எல்லையில்லாத இளையம் உண்டாகும். இளையம் என்கிற அந்த பெருமானுடைய நடனம் நமக்கு வெளிப்படும் என்று சொல்லுமாறு அந்த எல்லையில்லாத இளையம் உண்டாமே. பொறுமையினாலே நாம் அந்த பொறுத்து பார்த்தால் பெருமானுடைய இதுல ஆடதை காணலாம். அதான் இளையம் உண்டாம் என்று சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பெரியாரை துணைக்கோடல். பெரியாரை துணைக்கோடல். லலிதா பாலசுந்தர் வாங்க. லலிதா பாலசுந்தர். திருச்சிற்றம்பலம். ஓட வல்லார் தமரோடு நாடவுவன் பாட வல்லார் ஒளி பார்மிசை வாழ்குவன் தேட வல்லார் கருள் தேவர் பிரானோடும் கூட வல்லாரடி கூடுவன் ஞானே. கூட வல்லாரடி கூடுவன் ஞானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பெரியாரை துணைக்கோடல். யாரு பெரியார் நம்மள டிசைட் பண்ணும். நமக்கு எல்லாம் நன்மையை சொல்கிறார்களோ அவர்கள் பெரியவர்கள். அதனாலே அவர்களை நாம் துணை கொள்ள வேண்டும் என்ற இடத்துல திருமூல நாயனார் இங்க ஓடவல்லார், பாடவல்லார், தேடவல்லார், கூடவல்லார் என்ற 4 சொல்லி காட்டுகிறார்.
ஓடவல்லார் யாரே? ஓடி ஓடி பெருமானுக்கு தொண்டு செய்கிற சரியை நிலைக்குரிய சீல நெறியினர். பாடவல்லார் யாரே? பெருமானை பூசித்து கிரியை சொல்ல வல்லவர்கள் பாடவல்லார் என்று சொல்லுவார். தேடவல்லார் என்பது பெருமானை உள்ளத்திலே தேடுகிற யோக நெறி. கூடவல்லார் என்பது நிட்டை கூடுதலாகிய ஞான நெறி. இதுதான் அவர் ஓடவல்லார், பாடவல்லார், தேடவல்லார், கூடவல்லார் என்று சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருமணம். சைவ நன்னெறி நான்மைதான் பெரியாரை துணைக்கோடல். அவர் பெரியவர்கள் நமக்கு கொடுத்த கொடை, அதுதான் சைவ நன்னெறி நான்மை. அந்த வழியிலே நிற்றல் வேண்டும். அப்படி நிக்கலன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டவர் யார் தெரியுமா? மணிவாசக பெருமான். சீலம் இன்றி, நோன்பு இன்றி, செறிவே இன்றி, அறிவு இன்றி, தோலின் பாவை கூத்தாட்டாய் சுடன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டாயை கொடியேன் என்ற நிலையில நான் நிக்கலையாப்பா, நான் பெரியாரை துணை கொள்ளவில்லையாப்பான்னு வருந்தி பாடிய பாடல்னு சொல்லுவாங்க. இந்த திருமூல திருமந்திரத்துல நிறைய உரை எழுதியிருக்காரு. ஆனா இந்த ஒரு பாட்டு உரையாவது நம்ம இன்னைக்கு படிக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு. என்ன எங்க ஐயா இந்த உரையை படிக்கலான்னு. ஏன்னா நம்மளே எல்லாம் சொல்லினே போறோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம். ஆனா பெரியாரை துணை கொள்ள அந்த இந்த பாட்டுக்கு ஐயா எழுதிய உரை நல்ல நீளமான உரை தான். நான் ஒரு 10 நிமிஷத்துல படிச்சிடறேன். ஐயா எழுதுன அவங்க வாக்கு, பெரியவங்க வாக்கு. ஓடவல்லார் தமரோடு நடாவுவன், பாடவல்லார் ஒலி பார்மிசை வாழ்குவன், தேடவல்லார்க்கு அருள் தேவர் பிரானோடும் கூடவல்லாரடி கூடுவன் யானே. ஓடவல்லாருடன் நடாவுதல் சரியை தொண்டு செய்தல், பாடவல்லாரோடு வாழ்தல் என்பது கிரியை செய்தல். அப்புறம் தேடவல்லார் யோகனரே, அது ஞானர். அதை எப்படி அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, திருவருள் நினைவால் எவ்வகை தொண்டினுக்கும் உவப்புடன் முன்னிற்கும் ஒருவர் ஓடவல்லார், அவரே சீல நெறியினர் என்று சொல்லி காட்டுகிறார். அடுத்தது பாடவல்லார் என்பது நோன்பு நெறியினர். அதனாலே பெருமானை அர்ச்சித்தல் வேண்டும் என்று சொல்லி, அதுக்கப்புறம் நாடவல்லார் தேடவல்லார் என்பது பெருமானை அகத்திலே உள்ளத்திலே தேடுவது. தேடி கண்டுகொண்டேன் திருமாலுடன் ஆன்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டுகொண்டேன் என்று அந்த தேடவல்லார் அகத்தகமாகிய செறிவு நெறியிலே நிற்றல் என்று சொல்லி, கூடவல்லார் என்பது மீளா ஆளாய் நிற்கும் அன்பினர், மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆடாயிருக்கும் அடியாதங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே என்று இந்த 4 வகை நெறியை 4 வகையாக சுட்டி காட்டி, அதற்கு உதாரணமாக பெரிய புராணத்துல கணநாத புராணத்துல ஒரு பாட்டை எடுத்து காட்டுகிறார். நல்ல நந்தவன பணி செய்பவர், நருந்தொணர் முனர்கைவோர், பல்பொடி தொடை புனிபவர், கொணரு திருமஞ்சன படிக்குள்ளோர், அல்லும் நண்பகலும் திரு அலகிட்டு திருமெழுக்கு அமைப்போர்கள், எல்லையில் விளக்கு எரிப்பவர், திருமுறை எழுதுவோர் வாசிப்போர் என்ற கணநாத நாயனார் புராணத்தை சொல்லி, இதிலே 8 வகையான இருக்கின்ற தொண்டுகள் இருக்கின்றன. அந்த 8 வகையான தொண்டுகளிலே அந்த நல்ல நந்தவனப்பனை செய்தல், நருந்தொடர் மலை கொய்தல், பல்படி தொலை புனைதல், கொணரு திருமஞ்சன பணிக்கு உள்ளோர், அப்புறம் அல்லும் நண்பகலும் அலகிட்டு மெழுக்கு அமைப்போர், திருமெழுக்கு அமைப்போர், இவர்களெல்லாம் சரியை நெறியினர் என்றும், அப்புறம் பெருமானுக்கு திருவிளக்கு ஏற்றுதல் கிரியை நெறி என்றும், திருமுறை எழுதுவதை யோக நெறி என்றும், அந்த எழுதிய அந்த திருமுறையை வாசித்தல் ஞான நெறி என்றும் நம்முடைய எங்களுடைய குருநாதர் அப்படி சுட்டி காட்டுகிறார். பார்த்தா சேக்கிழார் பெரிய திருமூலர் பாட்டுல ஓடவல்லார், பாடவல்லார், தேடவல்லார், கூடவல்லார்னு சொல்லி காட்டின திருமூலனாயனுடைய பாட்டை வச்சுட்டு அந்த ஓடவல்லார் சரியை நெறி, அந்த சரியை நெறிதான் பெருமானுக்கு தொண்டு செய்தல் என்று நல்ல நந்தவனப்பணி செய்தல், நரந்தொடர் மலர் கொய்தல், பல்படை தொடர் புனைதல், கொளறு திருமஞ்சன படிக்கு உள்ளோர்,
அல்லும் நண்பகலும் திரு அலகிட்டு தெருவழுக்குமிடுவோர். அதுதான் அப்பர் சாமி பாடின பாட்டு. நிலை பெறுமார் எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி. ஆனா அதெல்லாம் நான் செய்யலப்பான்னு வருந்துவார் நம்முடைய மணிவாசக பெருமான். ஆமாறும் திருவடிக்கு அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புத்தேளிர் கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன்னு பாடுவார் மணிவாசக பெருமான். அதனால அதெல்லாம் சரியை தொண்டு. அதுக்கப்புறம் பெருமானுக்கு விளக்கு ஏற்றல் என்பது கிரியை தொண்டு. திருமுறை எழுதுதல் என்பது யோக நிலை. எழுதிய அந்த திருமுறையை வாசித்தல் என்பது, எழுதிய திருமுறை வாசித்தல் ஞானம். புத்தகத்தை வச்சு படிச்சா ஞானம் இல்லைன்றது. ஏன்னா நாம் உணர வேண்டும். அதனால இதுக்கு எழுதும் மறை என்பது. அதனால முதலிலே திருமுறையை எழுத வேண்டும், எழுதிய பிறகு வாசிக்க வேண்டும். அப்படித்தான் சிவபிரமணால திருவாசகத்தை எழுதினார். அவர் எழுதனா நீங்க நமக்கு திருவாசகம் கிடைச்சது, இல்லைன்னு திருவாசகம் கிடைச்சிருக்காது. அது எங்கன்னா காணாது போயிருக்கும் இல்லையா? அவருடைய காலமே தெரியல. அதனால பெருமான் ஆணி மகத்துல அவர் முத்தி அடைந்தார்னா அதுக்கு முந்தின நாள் ஆணி ஆயத்துல உட்காந்து அந்த திருவாச மொத்தத்தையும் எழுதினார், கையால எழுதினார். எழுதி கைச்சாத்திட்டார். அழகிய சிற்றம்பலமடையான் என்று கைச்சாத்திட்டு திருக்கடுப்பழ வைத்தார். அதனால இப்ப நமக்கு திருவாசகம் கிடைச்சது. அதனாலே அதற்கு எழுதும் மறைன்னு பேரு. வடமொழிக்கு எழுதாக்கிழவின்னு பேர். ஒருத்தர் சொல்றது அதுக்கு எழுதாக்கிழவின்னு பேர். இது எழுதும் மறை. எழுதுமறை மொழிந்த பிரான்னு செக்கிழார் வாக்கு. அதனாலே திருமுறையை எழுதுதல் என்பது யோக நெறி. அதை எழுதிய திருவாசகத்தை வாசித்தல் என்பது ஞான நெறி என்று சொல்லி காட்டி அதுதான் கூடல் நெறி என்று இந்த பாட்டுக்கு ஐயா விளக்கம் எழுதியிருக்காங்க. நீளமான உரை. அதுல பாடுதல் என்பது எப்படி பாடணும், அந்த பாட்டெல்லாம் வேற எழுதியிருக்காரு அவரு. எப்படி பெருமானே அர்ச்சித்தல் வேண்டும்னு சொல்லி அதுக்கு என்னென்ன போற்றி திருத்தாண்டகம் அதெல்லாம் நம்ம திருக்கோயில் வழிபாட்டுல நூல்ல இதோல அந்த செய்தியெல்லாம் அவரு அதுல ரொம்ப நீளமா எழுதியிருக்காரு. வாழ்க வாழ்க என்று சொல்லி இன்னும் டைம் இருக்கையா? அடுத்த பாட்டு பாடலையா? அடுத்தது பாலசுந்தரம் ஐயா வாங்க. திடீர்னு பெரியாரை துணை கொடல்னு குருவுடைய ஞாபகம் வந்துச்சு. அடுத்தது காந்திமதி அம்மா. நீங்க அந்த உரையை கையில வச்சேன். அதனால சிவாய நம்மையா வாங்க வாங்க. ரெண்டாவது பாடல் இல்லையா? ஆமா, ரெண்டாவது பாட்டியா? சரி, 10ல் 2, 25ல் 2. சரிங்க சரிங்க. சிவாய நம்ம. தாமிடப்பட்டு தலர் போல் தயங்கினோ மாமனத்தங்கு அன்பு வைத்தது இளையாம் நீ இடர்பட்டிருந்து என் செய்வாய் நெஞ்சமே ஓமிடத்து என்னோடும் ஓது கண்டாயே நீ இடர்பட்டிருந்து என் செய்வாய் நெஞ்சமே ஓமிடத்து என்னோடும் ஓது கண்டாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவாய் நமே. தாமிடற்பட்டு தளிர்போல் தயங்கினும் மாமனத்து அங்கு அன்பு இலையாகும். எதுக்கு இடர்படணும்? ஐயோ இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, நான் இதை செய்யணும்னு நினைச்சேன், அதை செய்யணும்னு நினைச்சேன், என்னால எதையும் செய்ய முடியல அப்படின்னு எதுக்கு இடர்படணும்? படர வேண்டிய அவசியம் இல்லை. பெருமான் நம்மளை உள்ளிருந்து இயக்குகிறான், நாம் இயங்குகிறோம். அதனால ஆட்டு வித்தால் ஆர் ஒருவர் ஆடாதாரே அடங்கு வித்தால் ஆர் ஒருவர் அடங்காதாரே என்று சொல்லி நாம் இடர்பட வேண்டியதில்லை. நடப்பதெல்லாம் இறைவன் செயல். அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானார். அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணு. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம். எவர் எவர்க்கு உதவினர் எவர் எவர்க்கு உதவினர் அவரவர் நினைவது தம்மை நினைவதுவே. அடுத்தவங்களை குத்தத்தை பார்க்காத, உன்னுடைய குத்தத்தை பாரு. நீ எதுக்கும் இடர்படாத. பெருமான் நம்மை வழிநடத்துறான். உலகம் எப்படி, உலகத்துல யார் எதை செய்தான்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யறாங்க. அதனால வர நஷ்டமா லாப நஷ்டம் அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. அதனால நாம் நம்முடைய குற்றத்தை பார்த்து நாம் நமக்குரியதை செய்வோம். அதனால அப்படி செய்வூட பெருமான் நம்மை ஆட்டுவிக்கிறான், நாம் ஆடுகிறோம். அதனாலே எல்லாம் சிவன் செயல் என்று நினைத்தால்
நாம் இடர்பட வேண்டியதில்லை என்ற செய்தியைத்தான் இங்கே தாமிடற்பட்டு தளிர்போல் தயங்கினும். அந்த மாதிரி தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பெருமான் உன்னை எப்படி ஆட்கொள்கிறானோ அப்படினே உன்னுடைய கடமையை செய். அந்த நாயன்மாரெல்லாம் அப்படிதான் செய்தாங்க. அவர்கள் யாரும் பூசா கொண்டு போய் இவங்க அதை செஞ்சாங்க, இதை அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, எதுவும் செய்யல. அவரவர்கள் நின்ற தொழிலிலே நின்றார்கள், அந்த தொழிலையே தொண்டாக்கி கொண்டார்கள் இல்லையா? அதனால அந்த தொண்டு நம்முடைய தொழில் தான் தொண்டாக தொண்டை தொழிலாக்க கொள்ள கூடாது என்ற வகையிலே தான் இந்த நம்ம தொழிலை தொண்டாக்கினால் இன்பம் வரும், ஆனா தொண்டை தொழிலாக்கினால் துன்பம்தான் வரும். அதனால் அந்த துன்பத்தில நாம் மாட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தாமிடற்பட்டு தழுபோல் தயங்க வேண்டியதில்லை என்பதை அழுத்தம் திருத்தமா சொல்லி காட்டுகிறார் நம்முடைய திருமூல நாயனார். வாழ்க வாழ்க. அறிவாரமரம் காந்திமதி அம்மா. அறிவாரமரர் தலைவனை நாடி செறிவார் பெறுவர் சிவதத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். எது அறிவு என்று கேட்டால் தலைவனை நாடுதல். அந்த அந்த அப்படிதான் அந்த நாடுகிற அந்த நெறிக்கு என்ன பேரு? செறிவார்னு பேரு. செறினா யோகம், சீலம், நோன்பு, செறிவு, அறிவு, அந்த யோக நிலை. அந்த யோக நிலையிலே நாம் என்ன பண்ணா சில தத்துவங்களை உணரலாம். அந்த அந்த தத்துவங்கள் நம்மை ஞானத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அதனால பெரியார் உடன்கூடல் பேரின்பமாமே. அதனால நாம் பெரியவர்கள் சொன்ன அந்த சீலம், நோன்பு, செறிவு, அறிவு நெறியிலே நின்றால் அந்த பெரியாருடைய உடன்கூடலாகிய பேரின்பத்தை நாம் பெறலாம் என்று சொல்லி காட்டுகிறார் திருமூல நாயனார். வாழ்க வாழ்க. தார்சடையான் தன் 4வது பாட்டு. வாழப்பாடு சித்ராமா இருக்கீங்களா? சொல்லி போடுறேங்க. திருச்சிட்டம். வாமா வாமா. சரஸ்வதி பாடுமா. படிங்கம்மா. வாழப்பாடு சித்ராமா. அம்மா நீங்க பாடுங்க. அடுத்த பாடல் அடியேன் பாடிக்கிறேன். நீங்க பாடுங்கம்மா. திருச்சிட்டம்பலம். நீங்க பாடுங்கப்பா. வாழப்பாடி சித்திரமா பாடுங்கம்மா. பாடுங்க பாடுங்க. வைத்தியநாதா பாடுங்கப்பா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தார்ச்சடையான் தன் தமராயுலகினில் போர் புகழாயந்தை பொன்னடி சேருவர் வாயடையா உள்ளம் தேர்வார்கருள் செய்யும் கோவடை தந்து நெறி கூடலுமாமே. ஆற்றடையான் தன் தமராய் உலகினில் போர் புகழாயந்தை பொன்னடி சேருவர் வாயடையா உள்ளம் தேர்வார்கருள் செய்யும் கோவடை தன்னெறி கூடலுமாமே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். வாயடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும். வாய் என்பது நாம் உதட்டிலே சொல்லுகிற சொல். அந்த உதட்டு சொல்லும் உள்ளமும் ஒன்றுபட வேண்டும். அதனால்தான் வாயடையா உள்ளம் தேர்வார், உடலும் உள்ளமும் ஒன்று சேர வேண்டும் என்ற தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பெருமான் வந்து அந்நெறிய அந்த ஞான நெறியை கூட செய்வான். ஏன்னா அதுதான் பெரியாரை துணைக்கோடல். ஏன்னா வாயடைதல் என்பது பெரியவங்களுடைய உரையை சொல்ல நான் சொல்றேன் விட பெரியவங்கள் நமக்கு என்ன சொல்லி காட்டாளோ அந்த உரையை வாயாலே சொல்லுதல். அப்படி அந்த உரையை வாயால் சொல்லினால் அது நம்ம உள்ளத்தை தைக்கும். அதனாலே உதடும் உள்ளமும் ஒன்று சேரும். ஆக பெரியாரை துணைக்கோள் என்பது பெரியவர்கள் நமக்கு தந்த நூல்களை படித்தல், அந்த நூல் மூலமாக பெருமானை உள்ளத்திலே உணர்தல் என்ற செய்தியைத்தான் வாயடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும் என்பதை சொல்லி காட்டுகிறார். அதற்காக தான் இந்த திருமுறை தமிழோசையை. வாழ்க வாழ்க.
அஞ்சாவது பாட்டு. தர்ஷன் பாட்டும் ஐயா. பாடு ராஜா. தர்ஷன் உடையான் அடியாருடன் போய் படையார் அழலான் பதி சென்று புக்கே கடையார நின்றவர் கண்டறிவிப்ப உடையான் மருகென ஓலம் என் ராரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அடியார் உடன்போ என்பது அடியறிக்கூட்டி அதிசயம். அதுதான் நமக்கு முத்து இலக்கணம்னு சொல்லுவாங்க. அந்த அடியறிக்கூட்டி அதிசயத்தின் வாயிலாக என்ன கிடைக்கும்? பெருமான் நம்மை ஓலமிட்டு அழைப்பான். நாம் அவனை ஓலமிட, அவன் நம்மை ஓலமிட்டு அழைப்பான். உடையான் வருகன ஓலம் என்றாரே என்று சொல்லி காட்டுகிறார் திருமூல நாயனார். வாழ்க வாழ்க. அடுத்து கடைசி பாட்டு, 6வது பாட்டு. இதோட பிடிச்சிக்கலையா? ஏன்னா இதோட 2வது தந்திரம் முடியுது. இந்த பகுதியில கடைசி பாட்டு பெரியாரை துணைக்கோள். அருமை வல்லான். அருமை வல்லான் கலைஞானத்துள் தோன்றும் அருமை வல்லான் கலைஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிறவிழி சுழி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்தொழி இருக்கும் உரிமை வல்லோன் உணர்ந்தொழி இருக்கும் திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிறவி சுழி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்து ஒழிகிருக்கும் உரிமை வல்லோன் உணர்ந்து ஒழிகிருக்கும் திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. பெருமான் அருமை வல்லான். அருமையில் எளிய அழகே போற்றி என்று அவன் அருமை வல்லான். அந்த அந்த அருமையில் எளிய அழகானதாலே அவன் பெருமையாக உடையவன். ஆனாலே பெருமை வல்லோன். அவன்தான் நமக்கு உரிமை உடையான். அந்த உரிமை உடையவன் யாரு? திருமையாகிய சிவம். திருண்டால் சிவம்னு பொருள் இல்லையா? திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. திருநா சிவம்னு சொல்லி காட்டுறது நம்முடைய மணிவாசக பெருமான். அந்த பாட்டு தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இறஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள் யான் சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன். அதனால அந்த உரிமையுடையவனை திருமை என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார், திருவாகிய சிவம். அதனால அந்த திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. அந்த சிவம் தான் நமக்கு உரிமையுடையவன். அவன் அருமையும் பெருமையும் உடையவன் என்று சொல்லி காட்டுகிறார். இதெல்லாம் சொல்லி காட்டது யாரு? பெரியார்கள். அந்த பெரியோரை நாம் துணைக்கோடல் வேண்டும் என்பதுதான் இந்த பாட்டினுடைய தலைப்பு. வாழ்க வாழ்க. அந்த பாட்டு இன்னொரு கடைசி இன்னொரு முறை பாடுங்கம்மா. அருமை பெருமை உரிமை திருமை. அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும் அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிறவி சுழி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்து ஒழிகிருக்கும்
உரிமை வல்லோனோர தொழிகிருக்கும் திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. அருமை வல்லான் வந்து யாரு? கலைஞானத்துக்குரிய அந்த சிவபெருமான். அதனாலே அவன் பெருமை வல்லான். அந்த பெருமை நம்ம என்ன செய்யறோம்? இந்த பிறவி சுடியிலிருந்து நீக்கும். அந்த பிறவி சுடி அவன் அப்படி உரிமை உடைய அவனை நாம் உணர்ந்தால் அவன் திருமை வல்லாரோடு சேர்ந்த திருவாகிய சிவத்தோடு சேரலாம். அருமை பெருமை உரிமை திருமை வாழ்க. கடைசியா இன்னொரு 3வது முறை பாடி முடிச்சிருமா? நல்லா இருக்கும். ஒரு முறைக்கு 3 முறை பாடி முடிச்சிருந்த அந்த பாட்டு. அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும் அருமை வல்லான் கலை ஞானத்துள் தோன்றும் பெருமை வல்லோன் பிறவி சுழி நீந்தும் உரிமை வல்லோன் உணர்ந்து ஒழியிருக்கும் உரிமை வல்லோன் உணர்ந்து ஒழியிருக்கும் திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. வாழ்க வாழ்க வாழ்க. அருமை பெருமை உரிமை திருமை. திருமை என்பது சிவத்தின் அடையாளம் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்கன்னு சொல்லி இதோட நம்ம 2ஆம் தந்திரம் முடிக்கிறோம். மொத்தம் 10ஆம் தந்திரம் 10 பகுதி 9 தந்திரம் சொல்லுவாங்க. பாயிரத்தோடு சேர்த்து 10. அந்த 10 பகுதியில 1 2 பாயிரம் படிச்சிட்டோம். அப்புறம் முதல் தந்திரம் இதோட 2ஆம் தந்திரம். நாளையில இருந்து 3ஆம் தந்திரம். வாழ்க வாழ்க வாழ்க. திருப்பொன்னூசல் தேவி வெங்கடேசன் படிக்கிறீங்களா? தனலட்சுமி அம்மா வாங்க. பட்டம்மா இருக்கீங்களா? அடியேன் படிக்கிட்டீங்களா ஐயா? பொன்னூசல். சங்கர் ஐயா வாங்க. இருங்க, நீங்க படிச்சீங்களா? வாங்க, வேற யாராவது வாய்ப்பு கொடுக்குறதா? அடியேன் படிக்கவில்லை ஐயா. சங்கர் ஐயா வாங்க. சித்ரா அம்மா வாங்க. இல்ல அவங்க படிக்கலன்றாங்களா? அவங்க படிக்கலன்னா அவங்க படிக்கட்டுமே. ஐயா வந்தவாசி சண்பகவல்லியம்மா படிக்கவில்லை ஐயா. படி. எந்த பாடலுங்க ஐயா? முதல் பாடலா பொன்னூசல்ல? 2வது பாட்டு. 2வது பாட்டு. 3 அங்கு இலங்கு. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடியையும் வணங்குறேன் ஐயா. 3 இலங்கு நயனத்தன் மூவாத 3 இலங்கு நயனத்தன் மூவாத வான் தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தேத்தேத்து அமுதூரி தான் தெளிந்தங்கு ஊன்றங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கொன்றங்கு இடை மருது பாடி குலமஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ கொன்றங்கு இடை மருது பாடி குலமஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி. கதவும் அடைக்க. சங்கரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கு ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள்
அணியார் கதவது அடையாமே. புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கனால்வான் புகழ்களையே. புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கனால்வான் புகழ்களையே. புயங்கனால்வான் புகழ்களையே. புயங்கனால்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்த்து வாங்க தாமோதரையா வாங்க. வாழ்த்து அரங்கோ ஐயா படிங்க வாழ்த்து. அடுத்து சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவில்லை. கண்ணில் நல்ல குதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாங்க அரங்கய்யா. வாழ்க அந்தனர். ஐயா நான் திருமந்திரத்துல இருந்து படிக்கிறேங்க ஐயா. படிங்க. சந்தோஷம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி. வாழ்கவே வாழ்க மலமறு தான் பதம். வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள். வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவா. வாழ்க. திருமூலர் வாழ்த்தாலே வாழ்த்து. நன்றி. வாழ்க அந்தனர் படுங்க. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். முன்னேற்றி முடிச்சிடல. டைம் ஆயிடுச்சு. நன்றி. சிவாய். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியில் சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறை திருமந்திரம் நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் நிட்டை கூடல் நிகழ்ச்சியிலும், பிறகு 8 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சியிலும், பிறகு 9:50க்கு அகப்பூசை ஆத்மார்த்த பூசையிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.